கல்யாண வீட்டுக்கு போனா மணமக்களை வாழ்த்துறாங்களோ இல்லையோ மைக்க பிடிச்சி அரசியல் பேசுவது என்பது திமுகவோட தொன்று தொற்று வரும் ஒரு பாரம்பரியம். எமர்ஜென்சி காலத்துல கல்யாண வீட்டுல பேசி பேசியே கட்சியை காப்பாத்தினார் கருணாநிதினு பெருமையா பேசிப்பாங்க திமுக காரங்க. அந்த வரிசையில இப்ப தஞ்சாவூர்ல நடந்த ஒரு கல்யாண வீட்டுல நம்ம முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசியிருக்கார். இல்ல 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 பேசல, தன்னோட உள்ளத்து குமரல, தோல்வியோட விரக்திய அப்படியே கொட்டி தீர்த்து இருக்காரு. சோகமா இருக்காதீங்க, நாம தோக்கல, நம்ம ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு எல்லாம் பேசினாலும் தோத்துட்டோம் என்கிற கவலை நல்லாவே தெரியுது அவரது பேச்சுல. நாடாளுமன்றத்தை முடிஞ்சதற்கு பிறகு நாம் நம்முடைய பணியை தொடங்கிட்டோம். தேர்தல் பணியை, சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் பணியை நம்ம அப்பயே தொடங்கிட்டோம். பாகமுகர்கள் அமைச்சோம், பூத் கமிட்டி அமைச்சோம், ஒன்றிணைவும் வா என்ற தலைப்பில் கழக உறுப்பினரை சேர்க்கிற அந்த பணியை தொடங்கினோம். எஸ்ஐஆர் பணியை முடித்தோம். அதற்கு பிறகு இளைஞரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், மகளிரணி மண்டல மாநாடுகள் நடத்தணும், பாகமுகர்களை எல்லாம் அழைத்து மண்டல மாநாடு நடத்தணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர் நியமித்தோம். மண்டல அளவில் அதற்கும் சில பொறுப்பாளர் அமைச்சோம். இவ்வளவு பணிகளையும் செஞ்சு ஏன் நாம் ஆட்சிக்கு வர முடியல? 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுமே நாம வேலையை ஆரம்பிச்சிட்டோம். அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், இவ்வளவு பணிகளை செஞ்சோம், ஏன் ஆட்சிக்கு வர முடியலன்னு புலம்பி தள்ளி இருக்கார். கூடவே வாக்காளர்களை சந்திக்கல, பூத் ஏஜென்ட நியமிக்கல, கவுண்டிங் ஏஜென்ட கூட நியமிக்கல. அப்படிப்பட்டவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு ஏதோ எரிய பேசியிருக்கார். ஆனா எந்த பணியும் செய்யாம வாக்காளரை சந்திக்கல, பாகமுகர்கள் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இதை கேட்க கேட்க நமக்கு வடபோச்சே காமெடி தான் நினைவில் வருது. அதை விட இன்னொரு காமெடி தான் பிரதானமா நினைவில் வந்துச்சு. அது என்னன்னு கடைசியில சொல்றேன், தொடர்ந்து பாருங்க வியூஸ் நவ் பொலிட்டிக்கலில் இந்த அலசலை. தேர்தலில் கிடைச்ச தோல்வியை திரு ஸ்டாலினால கொஞ்சம் கூட ஜீரணிக்க முடியல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அவரது பேச்சில். வழக்கமா தோல்விக்கு பிறகு நமக்கும் அவங்களுக்கும் 1% ஓட்டு தான் வித்தியாசம், அவங்கள விட நமக்கு தான் அதிக ஓட்டு விழுந்திருக்கு, அப்படி இப்படின்னு பல காரியங்களை சொல்லுவாங்க. சோத்தால் அடிச்ச பிண்டங்களேன்னு கூட மக்களை திட்டி இருக்காங்க. ஆனா இப்படி புலம்பினதே இல்லை. இது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஸ்டாலின் ஐயா, மாநாடு போட்டோம், பூத் ஏஜென்ட் போட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே, மக்களுக்காக ஏதாவது செஞ்சீங்களா? அப்படி செஞ்சிருந்திருந்தா இப்ப இப்படி புலம்புற மாதிரி நடந்திருக்காதே. நம்ம ஆட்சியில தினம் ஒரு போட்டோ ஷூட், தினம் ஒரு பகட்டு படப்பிடிப்புன்னு இருந்துட்டு மீடியாக்களையும் யூடியூபுகளையும் வைத்துக் கொண்டு சிக்ஸர், அபாரம், அற்புதம் என்று செய்திகள் போட்டுட்டு மக்களை சல்லிசா நினைச்சு செயல்பட்டுட்டு இப்ப புலம்பி என்ன பயன் தலைவா? மாநாடு போட்ட நேரத்துல அந்த பலாத்கார சார்களை கைது செஞ்சிருந்தா, போதை வஸ்து ஜாவர்களை சிறையில் தள்ளி இருந்தா, சென்னையில் இருந்து ஆட்களை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்கே வியாபார ஒப்பந்தம் போட்டுக்கிட்டதுக்கு பதிலா உண்மையிலே முதலீட்டை இழுத்து வந்திருந்தா, போராடிய ஆசிரியர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்களை அன்புடன் அணுகி உதவி இருந்தா, போராளி என்று காட்டிக்கொள்ள மத்திய அரசுடன் முட்டி மோதாமல் இருந்திருந்தா, நலத்திட்டங்களை கொண்டு வந்திருந்தா, சட்டம் ஒழுங்கை காப்பாத்தி இருந்தா, ஊழல் மந்திரிகளுக்கு கல்தா கொடுத்திருந்தா, மகனின் துடுக்கை தடுத்திருந்தா. சரி இப்ப புலம்பி என்ன பயன் சொல்லுங்க? நடந்தது நடந்து போச்சு. ஆனாலும் எதிராளி ஜெயிச்சா அதை பெருந்தன்மையா ஒத்துக்கணும், அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. திமுக ஆட்சி மட்டும் அவ்வளோ பிரமாதமா மக்கள் மெச்சும் ஆட்சியா இருந்திருந்தா திமுக தலைவரே குளத்தூர்ல ஏன் தோத்து போனார்? அவர் கூட சேர்ந்து இத்தனை மினிஸ்டருங்க ஏன் மொத்தமா தோத்து போக போறாங்க? மக்கள் திமுக மேல இருக்கிற கோபத்துல தான் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அதை யோசிக்காம சின்ன பசங்களை வச்சு பிரச்சாரம் செஞ்சு அவங்க அப்பாக்களை, அம்மாக்களை, தாத்தாங்க கிட்ட நிர்பந்தம் செஞ்சு திட்டமிட்டு ஜெயிச்சிட்டாங்களா சொல்றார். சிறு பிள்ளைகளை, குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை, அவருடைய பேரங்க, அவருடைய தாத்தாக்களை, அப்பாக்களை, அம்மாக்களை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இடத்துல அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்டு பணி நடந்து முடிந்திருக்கு. குழந்தைகள் மூலமா பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சா தப்புங்களா? சொல்ல போனா இந்த டிஜிட்டல் உலகத்துல அது கூட ஒரு வகையான மார்க்கெட்டிங் உத்தி தானே. கட்சிகள் கார்ப்பரேட் கம்பெனி போல இருந்தா விதம் விதமா மார்க்கெட்டிங் செய்யத்தான் செய்வாங்க. ஏன் 400 கோடி கொடுத்து ஒருத்தரை பீகார்ல இருந்து திமுக கூட்டிட்டு வரலையா? சிறுவர்களை பிரச்சாரத்துக்கு, ஊர்வலங்களுக்கு பயன்படுத்த கூடாதுங்கிறது தேர்தல் கமிஷனோட ஆணை. விஜய் கட்சி உண்மையிலே சிறுவர்களை வச்சு பிரச்சாரம் செஞ்சிருந்தா நேரா போய் புகார் கொடுத்து விஜய் கட்சிக்கு தடையே வாங்கிட வேண்டியது தானே.
செய்ய முடியாது. ஏன்னா எங்கும் சிறுவர்களை அந்த கட்சி பயன்படுத்தவில்லை நேரடியாக. பசங்களே தன்னிச்சையாக விஜய்க்கு ஆதரவா இருந்தா யார் தடுக்க முடியும்? ஆனா நம்ம திமுகவோட இந்த விளம்பரத்தை நாம மறக்க முடியுமா? முதல்ல சோறு அப்புறம் படிப்புன்னு சின்ன பசங்களை வச்சு விளம்பரம் செஞ்சு அரசியல் பண்ணது இதே திமுக தானே. அன்னைக்கு குழந்தைகள் மூலமா சென்டிமெண்ட் டச் கொடுத்தப்போ அது மாஸ்டர் ஸ்ட்ரோக். இன்னைக்கு டிவிக்கு பசங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல் செஞ்சா அது தப்பா? என்ன சொல்றீங்க ஐயா, என்ன சொல்றீங்க? முதல்ல சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் படிக்கணும். இன்ஸ்டாகிராம் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்றார் ஸ்டாலின் சார். இந்த மீடியால ஒரு புகழ்பெற்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? 200 ஓவா உப்பி. எக்ஸ் தளம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று எல்லா தளங்களிலும் இந்த உப்பிகள் செய்யாத பிரச்சாரத்தையா விஜய் பண்ணிட்டார். கோபேக் மோடி என்ற ட்ரெண்டிங்ல தமிழே தெரியாத பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஆளுங்கள்லாம் கூட கலந்துக்கிட்டு சிறப்பிச்சதை மக்கள் மறந்து போயிருப்பாங்கன்னு நினைச்சிட்டார் போல. புர்ஜ் கலிபால காசு கொடுத்து திமுக படத்தை போட்டுட்டு உலகமே வியக்கும் தலைவன் அப்படின்னு விட்டாங்க பாரு ஒரு ரீலு. அந்த ஆப்பிரிக்கா பழங்குடி மக்கள் ஸ்டாலினோட படத்தை வச்சுக்கிட்டு ஆடுனாங்கன்னு போட்டாங்க பாரு ஒரு வீடியோ. இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி நடத்தினா புலம்பாம வேற என்ன செய்ய முடியும்? சிக்ஸர், மிரட்டல், அதிரடி, அபாரம், அற்புதம், நெத்தியடி என்றெல்லாம் இவங்க செஞ்சதெல்லாம் என்னவா? அது சரி, நொந்து நின்ன மக்கள் கிட்ட இப்படி புழுகி தான் ஸ்டாலின் தோல்விக்கு வழி பண்ணிட்டாங்க. இந்த கும்பல் இன்னும் அடங்கவே இல்லை. இப்போவும் சோசியல் மீடியால சுத்திட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட அடக்கலைன்னா எப்பவுமே சோசியல் மீடியாவில் மக்களை திமுகவால் கவரவே முடியாது. இதை இப்போ கூட திமுக ஆதரவு வலைத்தளங்கள் ஆட்சி மாறியும் காட்சி மாறலன்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. திமுகவின் ஆதரவாளர் அண்டாவேலு 10,000 கோடி முதலீடு, விஜய் முதல்வராகி ஒரே வாரத்தில் ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு பேசுறார். இணையதளத்தில் இப்படியெல்லாம் போய் பேசிட்டு தெரிஞ்சா உங்க மீடியாவை யார் நம்புவா? சினிமா கவர்ச்சியை வச்சு இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டு சோசியல் மீடியாவை வச்சு ஜெயிச்சிட்டாங்களாம் தாவைக்கா விஜய விமர்சிக்கிறாங்க. சினிமாக்காரர்களை வச்சு அரசியல் பண்ண அதே திமுக இன்னைக்கு சினிமா கவர்ச்சியை பத்தி பேசுறது ஏதோ எதையோ ஓதுற மாதிரி இல்ல. கல்லூரி மாணவர்கள் தொடங்கி வச்ச இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அப்படியே ஸ்வாகா செஞ்சு தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி ஆட்சியை பிடிச்சதுல இருந்து மெரினால இளைஞர்கள் ஒன்னா சேர்ந்து நடத்தின ஜல்லிக்கட்டு போராட்டத்தை ஹைஜாக் பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் தங்களுக்கு சாதகமா பொலிட்டிக்கல் கேன்வாஸ் பண்ணது யாரு? ஒரு தற்கொலையை வச்சு நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரே கையெழுத்துல நீட்டை ரத்து செய்வோம்னு இன்னைக்கு வரைக்கும் நீட் அரசியலை வச்சு வண்டி ஓட்டுறது யாரு? 2024க்கு அப்புறம் தான் மதுரையில எய்ம்ஸ் கட்டுமான பணி தொடங்கும் என்பதை தெரிஞ்சும் ஒரு செங்கலை தூக்கிட்டு ஊரா போய் செங்கல் அரசியல் பண்ணி மக்களை ஏமாத்துனாங்களே, அதெல்லாம் எந்த வகை அரசியல்? ஜனநாயக முறைப்படி மக்கள் கொடுத்த தோல்வியை ஏத்துக்கிட்டு அமைதியாகாம இப்பவும் எங்கள் திட்டங்கள் தொடர்வதால் நாங்கள் தான் இன்னும் ஆட்சியில இருக்கோம் அப்படின்னு பேசுறார். எம்ஜிஆரின் சத்துணவு திட்டத்தை இவர் ஆட்சியிலும் தொடர்ந்தாங்க. அதனால கடந்த 5 ஆண்டுகள் நடந்தது அதிமுக ஆட்சின்னு சொல்லிடலாமா? ஓகே, இதெல்லாம் யோசிச்சு திருந்துற கட்சி இல்ல திமுக என்பதை மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு ஜோக்கு நினைவில் வருதுன்னு சொன்னேனே, அது இதுதான் பாருங்க. இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். என்ன கரெக்ட் தானே? மக்கள் மாற்றத்தை விரும்பி ஒரு புதிய அரசை தேர்ந்தெடுக்கல. திராவிட கட்சிகள் மீது இருந்த கடுப்புல தான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு விஜய சிஎம் ஆக்கிட்டாங்க. அதை உணராமல் இன்னமும் நாற்காலி போன கவலையில் கல்யாண மண்டபங்கள்ல போய் திமுகவினர் இப்படி பேசுறது நியாயமா? மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் வியூஸ் நவ் பொலிட்டிக்கல் சேனலுடன்.